வணக்கம். நமது டிவியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஷலோமி நாகேந்திரன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். IMF உடனான இறுதி திட்டம் ஜனாதிபதி வெளியிட்ட நம்பிக்கை. மேலும் 3 உள்ளூராட்சி சபைகளில் அதிகாரத்தை கைப்பற்றியது NPP. மேயர் தெரிவில் சந்தேகம், எதிர்க்கட்சி மேயர் வேட்பாளர் குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சியினருக்கு அரசாங்கம் விடுத்துள்ள எச்சரிக்கை. இஸ்ரேலில் நடத்தப்பட்ட தாக்குதலில் மேலும் ஒரு இலங்கையர் காயம். SJP உறுப்பினர்கள் 6 பேரின் கட்சி உறுப்புரிமை உடன் அமுலாகும் வகையில் இடைநிறுத்தம். பெருவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், ஒருவர் பலி. தொடர்பான உள்நாட்டு செய்திகள். சர்வதேச நாணய நிதியத்துடனான இறுதி திட்டம் தொடர்பில் ஜனாதிபதி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இலங்கை தற்போது மேற்கொண்டு வரும் சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்தை சர்வதேச நாணய நிதியத்துடன் இவ்வாறான ஒரு திட்டத்தில் ஈடுபடும் கடைசி சந்தர்ப்பமாக மாற்ற விரும்புவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். இலங்கைக்கு வருகை தந்துள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் முதன்மை பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கீதா கோபிநாத்தின் பங்கேற்புடன் இன்று கொழும்பில் நடைபெற்ற விசேட மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். 2008 ஆண்டுக்குள் கடன்களை அடைப்பதற்கு தேவையான பொருளாதார வளர்ச்சி மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை உருவாக்க முடியும் என இலங்கை நம்புவதாக ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டார். ஜனாதிபதிக்கும் கீதா கோபிநாத்திற்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று இன்று நடைபெற்றது. இலங்கைக்கு வருகை தந்துள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் முதன்மை பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கீதா கோபிநாத் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த சந்திப்பு இன்று கொழும்பில் இடம்பெற்றது. இதுகுறித்து சர்வதேச நாணய நிதியத்தின் முதன்மை பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கீதா கோபிநாத் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளதாவது: இன்றைய தினம் கொழும்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் ஆரோக்கியமான சந்திப்பு இடம்பெற்றது. பொருளாதார சீர்திருத்தங்களில் இலங்கையின் வலுவான செயல்திறன் மற்றும் உட்வேகத்தை பேணுவதன் முக்கியத்துவம் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் கலந்துரையாடினேன். இந்த சீர்திருத்தங்களுக்கான தொடர்ச்சியான அர்ப்பணிப்பு அனைத்து இலங்கையர்களுக்கும் நீடித்த நிலைத்தன்மை மற்றும் செழிப்புக்கு இன்றியமையாதது என குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி மேலும் 3 உள்ளூராட்சி சபைகளின் அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளது. கொழும்பு மாநகர சபையில் ஆட்சியை கைப்பற்றிய தேசிய மக்கள் சக்தி இன்று மற்றொரு மாநகர சபை மற்றும் 2 பிரதேச சபைகளின் அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளது. அதன்படி இரத்தினபுரி மாநகர சபை, தம்புள்ளை மற்றும் கல்பட்டி பிரதேச சபைகளின் அதிகாரத்தையே தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியுள்ளது. இன்று இடம்பெற்ற இரத்தினபுரி மாநகர சபையின் மேயரை தேர்ந்தெடுப்பதற்கான ரகசிய வாக்கெடுப்பில் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் கட்டுக்கம்பல 14 வாக்குகளை பெற்று மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் எதிர்க்கட்சி மேயர் வேட்பாளர் 12 வாக்குகளை பெற்றார். அதேபோன்று தம்புள்ளை பிரதேச சபையின் தலைவராக ரகசிய வாக்கெடுப்பில் 15 வாக்குகளை பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் WM திலகரத்ன தேர்ந்தெடுக்கப்பட்டார். எதிர்க்கட்சியிலிருந்து 2 வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்ட நிலையில் அதில் பொதுஜன ஐக்கிய முன்னணி வேட்பாளர் 6 வாக்குகளையும் ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளர் 5 வாக்குகளையும் பெற்றுக்கொண்டார். கெட்பட்டி பிரதேச சபையின் தலைவராக தேசிய மக்கள் சக்தியின் அப்துல் சர்தார் முகமது ரிஹாஸ் இன்று நியமிக்கப்பட்டார். இன்று நடைபெற்ற ரகசிய வாக்கெடுப்பில் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் 16 வாக்குகளை பெற்றதோடு ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் பரிந்துரைக்கப்பட்ட முகமது ஆசிக் 15 வாக்குகளை பெற்றுக்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. மேயர் தெரிவில் சந்தேகம் இருப்பதாக எதிர்க்கட்சியின் மேயர் வேட்பாளர் குற்றம் சுமத்துகிறார். மேயர் தெரிவின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்ட அவர், ரகசிய வாக்கெடுப்பு அல்லது திறந்த வாக்கெடுப்பு ஆகிய 2 முறைகளில் மேயரை தெரிவு செய்ய முடியும். எனினும் ரகசிய வாக்கெடுப்புக்கு செல்லுமாறு எங்களிடம் கூறப்பட்டவுடனேயே எங்களுக்கு சந்தேகங்கள் ஏற்பட்டன. எனினும் நாம் எதிர்காலத்தில் அதிகாரத்தை கைப்பற்றுவோம் என குறிப்பிட்டுள்ளார்.
எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் அனைவரையும் சிறையில் அடைக்கப் போவதாக வீடமைப்பு பிரதி அமைச்சர் டி.பி. சரத் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பொலனறுவை பகுதியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார். இந்த விடயம் தொடர்பாக மேலும் கருத்து வெளியிட்ட அவர், எதிர்வரும் தேர்தல் காலம் வரும்போது எதிர்க்கட்சியின் அனைத்து அரசியல்வாதிகளும் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என தேர்தலில் போட்டியிடுவதற்கு தேசிய மக்கள் சக்தியை தவிர வேறு எவரும் இருக்க மாட்டார்கள் என அவர் தெரிவித்தார். கூட்டணி அமைப்பது உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரத்தை கைப்பற்ற எவரேனும் உத்தேசித்திருந்தால் அவர்களினால் உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரத்தை மட்டுமே பிடித்து வைத்திருக்க முடியும் என அவர் குறிப்பிட்டார். அடுத்த தேர்தலின் போது எதிர்க்கட்சியினர் சிறையில் இருப்பார்கள் எனவும் அது தமது தேவைக்காக அல்ல, நீதிமன்ற வழக்கு விசாரணைகளின் அடிப்படையில் சிறைக்கு செல்வார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டார். அண்மையில் இருவருக்கு 20 மற்றும் 25 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதாகவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். இஸ்ரேலில் நடத்தப்பட்ட தாக்குதலில் மேலும் ஒரு இலங்கையர் காயமடைந்துள்ளார். இஸ்ரேலின் பெனிபராக் பகுதியில் ஈரான் நடத்திய தாக்குதலில் இலங்கை இளைஞர் ஒருவர் காயமடைந்துள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார். அவர் தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். காயமடைந்த இளைஞன் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் இஸ்ரேலின் பேட்யாம் பகுதியில் ஈரான் நடத்திய தாக்குதலில் இலங்கை பெண் ஒருவரும் காயமடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தம்புள்ளை பிரதேச சபையின் 6 உறுப்பினர்களின் கட்சி உறுப்புரிமை உடன் அமுலாகும் வகையில் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. தம்புள்ள பிரதேச சபையின் 6 உறுப்பினர்களின் கட்சி உறுப்புரிமை உடன் அமுலுக்கு வரும் வகையில் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரவின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தம்புள்ள பிரதேச சபையின் தலைவர் மற்றும் உப தலைவரை நியமிப்பதில் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி நிர்வாக குழு மற்றும் கட்சி செயற்குழுவின் முடிவுக்கு இணங்க செயற்பட தவறியதன் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 6 உறுப்பினர்களின் பெயர்கள் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதுடன் குறித்த நபர்களின் கட்சி உறுப்பினர் பதவி உடன் அமலுக்கு வரும் வகையில் இடைநிறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அலுவல்கள் அமைச்சுக்கு சொந்தமான பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை விற்பனை செய்வதற்கான விலை மனு கோரப்பட்டுள்ளது. இந்த வாகனங்களில் 16 சொகுசு வாகனங்கள், ஏனைய வாகனங்கள் 3 மற்றும் பழைய வாகனங்கள் 3 உள்ளடங்குவதாகவும் அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கை பிரஜைகள் அல்லது இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் மட்டுமே இந்த விலை மனு கோரலில் பங்கேற்க தகுதியுடையவர்கள் என பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அலுவல்கள் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இலங்கையர்கள் தங்கள் அடையாள அட்டையின் சான்று அளிக்கப்பட்ட நகலையும் நிறுவனங்கள் அல்லது அமைப்புகளை பொறுத்தவரை விலை மனு கோரல்களை சமர்ப்பிக்கும் போது பதிவு சான்றிதழின் சான்று அளிக்கப்பட்ட நகலையும் இணைக்க வேண்டும். அதன்படி ஆர்வமுள்ள விலை மனுதாரர்கள் மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமெனில் சிரேஷ்ட உதவி செயலாளர் அல்லது போக்குவரத்து அலுவலரை 0112186 076 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மேலும் 2025 ஜூன் 16ஆம் தேதி முதல் 2025 ஜூலை 7ஆம் தேதி வரை அலுவலக நாட்களில் காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை வாகனங்களை ஆய்வு செய்யலாம் என அமைச்சு தெரிவித்துள்ளது. உயர்தர பரீட்சையில் மாவட்ட மட்டத்தில் சிறந்த பெறுபவர்களை பெற்ற மாணவர்களை மாகாண மட்டத்தில் பாராட்டும் நிகழ்ச்சி திட்டத்தை ஜனாதிபதி நிதியம் ஏற்பாடு செய்துள்ளது. 2023-24 காப்போத்த உயர்தர பரீட்சையில் மாவட்ட மட்டத்தில் சிறந்த பெறுபவர்களை பெற்ற மாணவர்களை மாகாண மட்டத்தில் பாராட்டும் நிகழ்ச்சி திட்டத்தை ஜனாதிபதி நிதியம் ஏற்பாடு செய்துள்ளது. அங்கு 2023-24 காப்போத்த உயர்தர பரீட்சையில் ஒவ்வொரு பாடப்பிரிவிலும் சிறந்த பெறுபவர்களை பெற்ற ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் 60 மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நிதி புலமை பரிசில் மற்றும் சான்றிதழ்களை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. 2023-24 பரீட்சைகள் தொடர்பாக பரீட்சைகள் திணைக்களம் மற்றும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்ட பெறுபவர்களை கருத்தில் கொண்டு இந்த மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள். மாகாண மட்டத்தில் செயல்படுத்தப்படும் திட்டத்தின் முதல் நிகழ்ச்சி திட்டமாக 2023 காப்போத்த உயர்தர பரீட்சையில் சிறந்த பெறுபவர்களை பெற்ற வடமாகாண மாணவர்களை பாராட்டும் நிகழ்வு 2025 ஜூன் 22ஆம் தேதி கிளிநொச்சியில் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதன்படி 2023 காப்போத்த உயர்தர பரீட்சையில் சிறந்த பெறுபவர்களை பெற்ற யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் மற்றும்
வவுனியா மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்கள் இவ்வாறு பாராட்டப்பட உள்ளனர். இதேவேளை ஏனைய மாகாணங்களிலும் விரைவில் நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பொது சேவையை டிஜிட்டல் மயமாக்குதல் தொடர்பில் விசேட பயிற்சி பட்டறை இன்று நடைபெற்றது. அரச சேவையை பயனுள்ளதாகவும் திறனானதாகவும் மாற்ற செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவது தொடர்பிலான பயிற்சி பட்டறை இன்று அலரி மாளிகையில் நடைபெற்றது. AI for டிரான்ஸ்ஃபார்மிங் பப்ளிக் சர்வீஸ் என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த பட்டறையில் ஜனாதிபதி செயலகத்தின் நிறைவேற்று அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அத்துடன் அரசாங்கத்தின் முன்னுரிமை திட்டமான அரச சேவையை டிஜிட்டல் மயமாக்கும் வேலை திட்டத்திற்கான ஆரம்ப முன்னெடுப்பாக அதிகாரிகளுக்கு தெளிவூட்டுதல் மற்றும் அவர்களை தயார்படுத்துதல், பொது சேவைக்குள் செயற்கை நுண்ணறிவு குறித்த முன்னேற்றகரமான அணுகுமுறையை ஏற்படுத்துவதே இதன் நோக்கமாகும். தொடர்வது சர்வதேச செய்தி. பெருவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவானதில் ஒருவர் உயிரிழந்தார். பெரு நாட்டின் தலைநகர் லிமா அருகே உள்ள காலோவில் இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் 6.1 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் உள்ள கட்டடங்கள் பலமாக குலுங்கியதில் வீட்டு சுவர் சரிந்து விழுந்து ஒருவர் பலியாகியுள்ளதுடன் 5 பேர் பலத்த காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை காயமடைந்த நபர்கள் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களுக்கான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தொடர்வது விளையாட்டுச் செய்தி. சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் டெஸ்ட் அணிக்கான தரவரிசை பட்டியலில் தென்னாப்பிரிக்க அணி 2வது இடத்திற்கு முன்னேறியது. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் சிறந்து விளங்கும் அணிகளுக்கான தரவரிசை பட்டியலை சர்வதேச கிரிக்கெட் பேரவை வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கிரிக்கெட் போட்டியில் வெற்றியீட்டிய தென்னாப்பிரிக்க அணி 114 புள்ளிகளுடன் 3வது இடத்திலிருந்து 2வது இடத்திற்கு முன்னேறியது. அதே நேரம் ஆஸ்திரேலிய அணி 123 புள்ளிகளுடன் முதல் இடத்தில் உள்ளதுடன் இங்கிலாந்து அணி 113 புள்ளிகளுடன் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. இந்த புள்ளி பட்டியலுக்கு அமைய 105 புள்ளிகளுடன் இந்திய அணி 4வது இடத்திலும், இலங்கை அணி 87 புள்ளிகளுடன் 6வது இடத்திலும், 78 புள்ளிகளுடன் பாகிஸ்தான் 7வது இடத்திலும் உள்ளதுடன் மேற்கிந்திய தீவுகள் மற்றும் பங்களாதேஷ் அணிகள் முறையே 8 மற்றும் 9வது இடத்திற்கு தரப்படுத்தப்பட்டுள்ளன. இத்துடன் நமது டிவியின் அனைத்து பிரதான செய்திகளும் நிறைவு பெறுகின்றன. உமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள நமது LK.com எனும் எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். வணக்கம்.